வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், GT LSG ரெண்டு டீம்ஸ் மோதின ஒரு சூப்பர் மேட்ச். ரெண்டு புதுசா ஐபிஎல்குள்ள வந்த டீம்ஸ். ரொம்ப டஃப் காம்படிஷனா இருக்கும் எப்பவுமே இவங்க வந்தாலே. இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்? நான் இன்னைக்கு வந்து அவங்க ஜிடி என்னமோ அவங்களோட நார்மல் கிரிக்கெட் நீங்க ஆடல, நீங்க பாத்தீங்களா? ஜிடி வந்து ஃபுல் டென்ஷன். ஸோ ஜிடி வந்து ஜிட்டரி ஆயிட்டு போச்சு. அது ஜிடியே கிடையாது. நீங்க பார்த்த ஜிடி டீமே இல்லை, டோட்டல் ஜிட்டரி. அந்த எல்எஸ்ஜின்றது ஏதோ இசிஜி டெஸ்ட்னு வச்சுக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி நடிங்கன்னு ஒரு கிரிக்கெட் இந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாது. ஜிடி ஆடி டோட்டல் நெகட்டிவ். அந்த டீட்டை வந்து என்ன ஓப்பனிங் வந்து சாய் சுதர்ஷன் அனுப்பிச்சாங்க. எதுக்குன்னா அந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் சித்தார்த்தை கவுண்டர் பண்றதுக்கு. அவர் நம்பர் 3 வரதுக்கும் ஓப்பனிங் வரதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அவர் பயங்கரமா அடிக்க போறாரு இருந்துச்சு. அவர் அதே கிரிக்கெட் தான் ஆடினார். இது ஒண்ணுமே கிடையாது. அந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் பிளாட்டிஷா போடுறவரை கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு, செக்ல வைக்கணும்ட்டு. ஸோ எல்எஸ்டி அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை பயமுறுத்துறதுக்கு ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரும் சரக் சரக்குன்னு போடுறாங்க. யாரு? குருணால் பாண்டியாவும் நம்ம சித்தார்த். இவங்க ரெண்டு பேரும் பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு ஃபாஸ்ட் பாலர் மாதிரி போடுறாங்க. அவங்க போடுற ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் ஓடி ஓடி வந்து மெதுவாக தூக்குறாங்க. யாஷ், அவர் யாஷ்ட்ராடினரி போலிங். அவரு 5 விக்கெட் எடுக்கிறவங்க போலிங்க போடல. பட் இவங்க 5 விக்கெட் வாரி வாரி வாங்கினாங்க. எல்லாம் லோக்கல். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ஸ் ஜிடில ஃபர்ஸ்ட் 5 அவுட் ஆனது அத்தனை பேரும் பிளேயிங் அக்ராஸ். சுப்மன் கில் புள்ளியார் சரி போட்டார். அவர் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், ஸ்ட்ரெயிட்டா தான் ஆடணும். அவர் அக்ராஸ் ஆடி போல்ட் ஆனார்ல. வில்லியம்சன் இருந்தாரு, அவர் அக்ராஸ் ஆடி எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் பிஷ்னாய் பிடிச்சது. மீதி அத்தனை பேரும் ஸ்வீப் புல். குருணால் பாண்டியா அவர் எல்லாம் ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட். ஸோ எல்லாரும் லெக் சைட்லயே அவுட், ஆன் சைடு ஆடி அவுட். அப்புறம் விஜய் சங்கர் ரஷீத் வந்துதான் இல்ல நாங்க ஆஃப் சைட்லயும் அவுட் ஆகும், நீங்க உடனே அப்படி கன்க்ளூஷன் வந்துடாதீங்க, ஆன் சைட்ல ஆஃப்லயும் அவுட் ஆகும். விஜய் சங்கர் வந்து அவர் வந்து காட் பீண்ட், ரஷீத் வந்து பரபரப்பு. நம்ம உள்ள வரைச்சி ஒரே பால்ல 100 அடிக்கணும்ன்ற ஒரு பரபரப்பு. கேட்ச் பிடிக்கிறதுக்கு மேலே டைவ் வச்சு கிளாப்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறமா கேட்ச் பிடிச்சிக்கலான்ற ஒரு பரபரப்பு. இதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்க சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஜிங்ஸ்டா இருந்தாங்க. எஸ் எஸ் சார், சைக்கலாஜிக்கலி ஜிங்ஸ்டா இருந்த அந்த ஜிடிய என்னதான் அவங்க அப்படி இருந்தாலுமே கூட எங்க அது எனக்கு தெரிஞ்சு மேட்ச் வந்து செம்ம ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ரவி பிஷ்னாய் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் காட்டன் போல்டு, அங்கதான் வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு அவங்க மொத்த டீமே ஜோஷ் ஆகி சரி ஓகே நம்ம இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிடலாம் போல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ அவங்களுடைய ஆக்டிவ்னஸ் ஆன் ஃபீல்டு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரவி பிஷ்னாயை திரும்ப போயிட்டு லாங்ல பிடிச்ச அந்த கேட்ச் ஆகட்டும், எல்லா விதத்திலயுமே தேவை வெரி மச் ஆக்டிவ், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு டீம்ஸுமே போலிங்ல எக்ஸல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாண்டர்ட். அங்கேயும் நூர் அண்ட் ரஷீத் போட்ட கூகுளிஸி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யாருக்குமே பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. கேஎல் ராகுல பிளேம் பண்றேன்னா பண்ணலாம். பட் இங்க ஸ்டாயினஸ் கூட பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. நீ ஃபண்டாஸ்டிக் ஆனர் 6 சிட்டிங்ல ரொம்ப கிளீனு. பட் பாக்டோட தான் இருந்தாங்க, அவ்வளவு ஈஸியா இல்லை. ஏன்னா ஜிடி அவங்களுக்கு படிச்சுட்டாங்க ரன்னு. நிக்கோலஸ் பூரான் வந்து ஒரு 2-3 ஷாட் அடிச்சப்பறம் பிளஸ் பதோனி வந்து கிளிக் ஆயிட்டார் பேட்டிங்ல. அதனால ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் வந்தது. இவங்க இப்படி ஒரு பேடா ஒரு பேட்டிங் ஆடுவாங்க நான் நினைக்கவே இல்லை. ஜிடி இன்னைக்கு ஏதோ மந்திரிச்சிட்டாங்க யாரும். இல்லாட்டா ஜிடி இவ்வளவு மோசமாடி நான் பார்த்தே கிடையாது. அது வந்து ஆண்டு எல்எஸ்டி ராகுல் பிரமாதமா எடுத்து போட்டாரு. போல சார் ஸ்மூத்தா ஆபரேட் பண்ணிட்டாரு. சார் ரஷீத் கான், நான் இங்க கூட பேசிட்டு இருந்தேன் என்னன்னா, இப்ப முன்னாடிலாம் நீங்க ரஷீத் கான் வந்து அந்த பழைய இது இல்ல பாலா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க எல்லா மேட்சஸ்லயுமே. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் ஒன்னு அப்சர்வ் பண்ணேன், முன்னாடி அவர் நிறைய லென்த் பால் போடுவார், அந்த லென்த் வந்து மெயின்டைன் பண்ணுவார். அது வந்து இங்க போகுமா அங்க போகுமான்னு பேட்ஸ்மேனை கொஞ்சம் வந்து அது ட்ரபிள் பண்ணும். பட் இப்போ வந்து டூ மச் ஆஃப் ஃபுல் லென்த் டெலிவரிஸ் போடுறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கெல்லாம் கூட அவர் வந்துட்டு டீப் மிட் விக்கெட்ல வாங்கின அந்த 6 அடிலாம் பார்க்கும்போது இஸ் கோயிங் டூ ஃபுல் ஆன் லென்த்னு தோணுது. ஆமா, அந்த யூஸ்வலா ரஷீத் கான் போடுற 24 பால்ல ஒரு 5-6 பால் பேட்ஸ்மேன் க்ரோ பண்ணின்னு பேட்ல பட்டுதா பேட்ல பட்டுதான் ஆடினா போறோன்னு வருவாங்க மூச்சை கையில பிடிச்சின்னு. அந்த மாதிரி பால்ஸ் வருதே இல்லை ரஷீத் கான் கிட்ட. மெஞ்சி போனா அந்த கூகுளில ஏமாறது ஒண்டிதான் வருதே தவிர பழைய ஸ்டிங் இல்லை அவருக்கு. கரெக்ட் நீங்க சொல்றது. அதனால ஈஸியா ஆடுறாங்க ஸ்ட்ரோக் பிளே. 6 அடிக்கிறது புது பேட்ஸ்மேன் அவனால 6 அடிக்கிறாங்க. அது மாதிரி அவர் அடிக்க முடியாது. மேபி வீடியோல எல்லாம் பெட்டரா ஜட்ஜ் பண்றாங்களா இருக்கும், அசஸ் பண்றாங்க போல இருக்கு இந்த மாதிரி போல இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க, டெவாட்டியா மாதிரி ஹிட்டாஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ஓடி ஓடி மெதுவா சிஎஸ்கே போட்டாங்க பாருங்க SRH. அந்த மாதிரி இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஓடி வந்து நல்லா மெதுவா இல்ல ஷார்ட் பிச் வந்து ஸ்லோவா போடுறது. ஆஃப் ஸ்பின் மாதிரி ஆஃப் ஸ்பின் அடிச்சு போட்டா எப்படி இருக்கும் பாதி பிச்சில், அந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. எஸ், அண்ட் இந்த பேட்டிங் லைனப்ல டேவிட் மில்லர் இன்னைக்கு இல்ல, இன்ஜுரினால அவர் விளையாடலன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயரா கேன் வில்லியம்சன் வந்தாரு. உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா அவர் இந்த டீமுக்கு இல்லாம அந்த டீமுக்கு இம்பாக்ட் பிளேயரா விளையாடி
ஒரு 5 பால்ல ஒரு ரன் அடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. தட்ஸ் ஓகே ஃபைன். பட் என்னதான் சார் எனக்கு இந்த பேட்டிங் லைனப்ல ஒரு டவுட். இந்த கல்கண்டேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை எதுக்கு இவங்க முன்னாடி கொண்டு வராங்க? பெர்சன் லைக் ராகுல் தெவாட்டியா அவர் வந்து இந்த சீசன்லயே நல்ல 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டியை காட்டியிருக்காரு. ப்ரீவியஸ் சீசன்ஸ்லயும் காட்டியிருக்காரு. அவரை போய் இந்த மாதிரி டென்ஷன் சிச்சுவேஷன்ல ரிக்வயர்டு 10 இருக்கும்போது உங்க நாங்க ரிலாக்ஸ்டாலாம் உள்ள விட மாட்டோம். 15, 16ன்னு போட்டு ரிக்வயர்டு. அப்ப நீங்க உள்ள வாங்கன்னா அது அந்த பிரஷரை எப்படி சார் ஒருத்தரால ஹேண்டில் பண்ண முடியும்? ஈஸியா அவரை உள்ள விட்டுருந்துருக்கலாம். அவரையோ ரஷித் கானையோலாம் கொஞ்சம் முன்னாடியே விட்டு அவங்க வந்து இன்னும் இன்னிங்ஸ் ப்ராப்பரா பேஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் கல்கண்டே அண்ட் ஆல்சோ ஈவன் எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் கூட இந்த மாதிரி இன்னிங்ஸ்ல அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தெவாட்டியாவை முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு பர்சனலி. ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஆமா, இன்னைக்கு என்னமோ ஆகி அவங்க வந்து இந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் டைப்ல ஏதோ பண்ணி அவங்களே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்ற மாதிரி கல்கண்டே நல்கண்டே என்ன பண்ண விஜய் சங்கர் வந்து டென்டேட்டிவா விளையாடுறாரு. நான் பார்த்த வரைக்கும் அவரால் ஆட முடியும். அவர் இதே ஜிடிக்கு கட்சி 3 ஓவர்ல போய் 50-60 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த ஜிடி கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சிஎஸ்கே மேட்சஸ் அவங்க ஆடும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஏகப்பட்ட பினிஷர்ஸ் கமால் டிமில் அடிக்கிற பினிஷர். ஸ்டார்டிங்ல ஒரு 3 பேரு, கட்சியில ஒரு 4 பேர்லாம் இருக்காங்க. டெவாட்டியா, மில்லரு, ஃபர்ஸ்ட் கில்லு, விருத்தமான் சஹா இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கு எங்கேயாவது சிச்சுவேஷன் வந்து கிராஃப்டிங் மாதிரி வந்து வச்சுங்க, ஏர்லி விக்கெட் போயிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், தோனி சொல்ற மாதிரி டில் த லாஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணணுன்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா ரொம்ப பேடா கிரிக்கெட் ஆடும். அதுல சாய் சுதர்ஷன் ஒருத்தரால் தான் அப்படி ஆட முடியும். ஏன்னா அவர் நார்மலாவே அப்படி தான் ஆடுவார். அவருக்கு உல்ட்டா எக்கச்சக்கமா அடிச்சு ஆடுறது அவருக்கு கஷ்டம். இந்த மீதி பேருக்கு தள்ளி ஆடுறது கஷ்டம். இங்கதான் அவங்க மாட்டுவாங்க எப்பவுமே. ஸோ ஏர்லி விக்கெட் விழும் போது இந்த பினிஷர்ஸுக்கு எல்லாம் ரோல் மாறுது. எப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஆட்டு அப்புறம் போலான்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்ட்ரோக்கு போறாங்க எல்லாருமே. இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு சிஎஸ்கே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ப்ராப்ளம். எஸ், ஜிடியோட இந்த ஜிங்ஸ்ட் பேட்டிங்கை ரொம்ப அழகா யூஸ் பண்ண ரவி பிஷ்னாய், காட்டன் போல்ட் எவ்வளவு சூப்பரோ அதே அளவுக்கு அவங்க 3 ஸ்பின்னர்ஸையுமே யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஸ்பின்னை வந்துட்டு கரெக்டா இன்னைக்கு மேட்ச்ல அப்ளை பண்ணுவோம். இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஸ்பின்னர்ஸ் வச்சு முக்கியமா முடிகிறோம்னு சொல்லி ரவி பிஷ்னாய் அப்புறம் நீங்க சொன்ன அந்த 2 பவுலர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ண விதம் கேஎல் ராகுல் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பிச்சுக்கு அதுவும் ரொம்ப சூப்பரா உதவிச்சு. பிகாஸ் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் இந்த லக்னோ பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது ரொம்ப ஸ்லோ பிச்சு, இதுல 140 அடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சனால ஸ்பின்னர்ஸ் அழகா ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணாங்க. இந்த சித்தார்த் ஒரு 3 நோ பால் போட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கிரைம். அது வந்து இப்ப நோ பால் போடலாம், எல்லாமே சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பீடு எக்ஸ்ட்ரா நிப்புக்காக போடுறோன்னு. ஃபுல் டீம் காஸ்ட் ஆயிடு. ஒரு அவுட் ஒன்று போச்சுன்னு வச்சுங்க, ஒரு பிளம் எல்பிடபிள்யூ போச்சுன்னா காலி, அதுல ஃப்ரீ ஹிட் வேற, இதுக்கு பெனால்டி 6 வேற கொடுப்பீங்க. ஓகே, அதனால நோ பால் ஏன் நான் போடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நோ என்ட்ரின்னு தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் ஃபீல்ட் மட்டும்தான் போச்சுன்னா விடுவாங்களா? இல்ல இல்ல, அது நோ என்ட்ரினா போகக்கூடாது, அவ்வளவுதான். எல்லோ லைனை கிராஸ் பண்ணாதான் பண்ணக்கூடாது. அது எப்படி நீங்க காலை மேல வைப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு அந்த கிரீஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் அது ப்ராப்ளமா போகுது, பெனால்டியா போகுது அப்படின்ட்டு. எதுக்கு அந்த நோ பாலை போடணும்? இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி டீம். 3 நோ பால் ஒரு ஸ்பின்னர் போடுறது கிரைம். கபில் தேவ் நான் பார்த்தே கிடையாது. கபில் தேவ், ரிச்சர்ட் ஆட்லினா நோ பால் போட்டு நான் பார்த்தே கிடையாது. அவங்களாம் தெரியும் எக்ஸ்ட்ராடனரி வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவங்களுக்கு போடாத பவுன்சரா, அவங்க போடாத எக்ஸ்ட்ரா ஸ்பீடா, எதுக்கு நோ பால் போறாங்கன்னு எனக்கு புரியல. எஸ் சார், எல்எஸ்ஜி அவங்களோட பேட்டிங்ல ஸ்டாய்னிஸ் அண்ட் நம்மளுடைய கேஎல் ராகுல் தான் சுமாரா விளையாடி இருந்தாலும் கூட அதை வந்து முடிச்சு வச்சது யாரு அப்படின்னா உங்களோட ஃபேவரட் பூரான். எஸ், இன்னைக்கு அவர் கொஞ்சம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களோட அந்த ஹிட்டிங் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்கோர் வந்திருக்கு அந்த 2 பேர் ஆடினதுனால. ஆமா, சரி, அவன் நிக்கோலஸ் பூரானுக்கு வந்து அவங்க கரெக்டா ஒரு 3-4 குட் லைன் பால போட்டு விட்டாங்க. அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா பினிஷ்ட் கிரௌட் உள்ளதான். அவர் வந்து அவரே பாருங்க, நீங்க ஒரு யாருக்கு அச்சு புடிச்சு ஊண்டு இருக்கு, நம்ம இவரு ரசல் விழுந்த மாதிரி ஐஷாந்த் சர்மா பால்ல. அந்த அந்த லெங்க் தான் எப்பவுமே சொல்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டும் இங்க போட முடியலையா, அந்த டிஃபிகல்ட்டி இருக்காது எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஃபியூ தான் பார்க்க முடியுது, யாருக்காச்சும் ரொம்ப ஃபியூவா பார்க்க முடியும். அது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த பாலை போட்டா 2 காலை பரப்பி வச்சுக்கிறாங்க, அந்த கேப்ல கரெக்டா யாருக்கு போட்டா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் நிக்கோலஸ் பூரான் அவர் வந்து இல்ல, நீ எனக்கு மினிமம் பால்ஸ் கூட, நான் மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்கிறேன் அப்படின்றது பாலிசி ஆஃப் லைஃபாவே ஆயிடுச்சு. அது கரெக்டா வராரு. கடைசி 3-4 ஓவர் வந்து 30-35 அடிச்சிடுறாரு. அவரும் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஸ்டாய்னிஸ் ஃப்ரண்ட்ல வரணும்.
கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்ப ஸ்டாயினிஸ் கொண்டு வந்துடுறாங்க. செகண்ட் ஹாஃப் இவர் பாத்துக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி வருது. அண்ட் இது வெரி வெரி எஃபெக்டிவ். என்ன போலிங் போட்டாலும் மெயினா சொல்றேன், பாயிண்ட் அண்ட் கவர்ஸ்ல சிக்ஸ் அடிக்க தெரியும் அவருக்கு. அதனால நீங்க அவரை ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இந்த டிவாட்டியா அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கூட ஃபைட் பண்றாரு பாருங்க. என்ன ஒண்ணு ஸ்லோவா போட்டோன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. டிவாட்டியாவா இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரானா இருக்கட்டும், ஸ்டாயினிஸா இருக்கட்டும், மில்லர், இவங்கெல்லாம் அந்த கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. ரிங்கு சிங் நம்பர் 1, இவங்கெல்லாம் எப்படியாவது லாஸ்ட் பால் வரைக்கும் வி பிளே டு வின் அப்படின்ற மாதிரி ஆடுவாங்க. எஸ் சார், ஃபைனல் கொஸ்டின். இன்னைக்கு இந்த ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க ஒரு ஓவர் திடீர்னு கேபிட்டலைஸ் பண்ணி அடிச்சு அதுலதான் ரன்ஸ் அதிகப்படுத்தினாங்க. யார் அப்படின்னா மோஹித் சர்மா அவர்கள் போட்ட ஓவர். ஆக்சுவலா ஒரு டெத் ஓவர்ஸ் சூப்பரா போடக்கூடிய ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்லோ பால் எல்லாம் போடுவாரு. எதனால இன்னைக்கு அவர் ஓவர்ல அத்தனை 4-6 எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்க அந்த அந்த ஒரு பெனல்டிமேட்டான ஓவர்ல? மோஹித் சர்மா நான் முதல் 4 கொடுத்த போதே முதல் 4 and 6 கொடுக்கறதே குட் லைன்ல போட ஆரம்பிச்சாருன்றேன். மீதி பேர் போடுற மாதிரி அவர் போட்டாரு. இன்னைக்கு யாஷ் வந்து ரொம்ப பெட்டரா போட்டாரு. யாஷ் வந்து மோஹித் சர்மா மாதிரி போட்டாரு போலிங். இன்னைக்கு மோஹித் சர்மா நார்மல் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போட்டாரு. அவன் நம்மளோட எல்லாம் போடும்போது அந்த பேக் ஆஃப் தி ஹேண்ட்ல போடுவாரு பாத்தீங்களா, அந்த பால் எல்லாம் காணும். பயங்கர அப்செட். அவங்க பிளேயர்ஸ் அப்செட். நம்ம மோஹித் சர்மாவா இப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சுப்மன் கில் நினைக்கவே இல்லை. அவர் ரொம்ப நம்பி இந்த அவங்க நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க நம்மள வந்து. நூர் அண்ட் ரஷீத் கான், எஸ்பெஷலி நூர், அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆடுறதுக்கு. ஏன்னா லெப்ட் ஆர்ம் கூகுள் இஸ் பர்ஃபெக்டா போடுறது, அக்யூரேட்டா போடுறது. அவர் தான் நெகோசியேட் பண்றது கஷ்டம். மோஹித் சர்மா வந்து ஆக்சுவல் போலிங் போட்டு இருந்தா இன்னொரு 20 ரன் குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதனால நீங்க சரியா போடல. ஐ வாஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் குட் லெங்த் அண்ட் ஓவர் பிட்ச் டெலிவரிஸ். எஸ். ஸோ நாளைக்கு அந்த வீக்கை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக 8ஆம் தேதி ஏப்ரல் ஆட போற மேட்ச் நம்பர் 22 சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் நம்மளுடைய சென்னையில் நடக்க போகுது. நாளைக்கு போறீங்களா மேட்ச்சுக்கு? போறீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சும்மா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல மட்டும் உங்க ஃபோன் நம்பரை போட்டுட்டு இவரிடம் கான்டாக்ட் செய்யுங்கள், டிக்கெட் வேண்டும் என்றால் மட்டும் போட்டுடுறேன். நாளைக்கு பிஸியா ஜாலியா நான் வந்து ஐ வில் பி லெட்டிங் டவுன் ஆர் பீப்புள், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கலர் கண்ணாடி பை கோ அண்ட் வாட்ச் த மேட்ச். ஏன்னா இந்த நுவன்சஸ் வந்து ஸ்கிரீன்ல டிவியில பார்க்கும்போது நம்மளால பெட்டரா பேச முடியுது. அந்த டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்க ஹெலிகாப்டர் பாக்குற மாதிரி இருக்கும் மேட்ச். அது ஒண்ணு. சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தியோட 8 overs will decide the fate of tomorrow's match. அந்த 8 பேர் நம்ம எப்படி வந்து கவுண்டர் பண்ண போறோம்? ஏன்னா ஸ்லோ போலிங்க இனிமே கவுண்டர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் ஜாஸ்தி ஆகும். பட் எப்பயுமே சொல்லுவேன், சிஎஸ்கேக்கு வந்து ஒரு அதீத டெக்னிக் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் அவங்க இறங்கி ஆடுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு எல்லாருக்குமே. அப்கோர்ஸ் சிவம் டூபே அவருக்கு மாட்டிச்சுன்னா பொழுதுருவார். இந்த 2 பேருக்கு ஈஸ்வர். சிவம் டூபேவுடைய பேட்டிங்கும் அந்த 2 பேரோட போலிங் இதுல இருந்து விஷயம். அண்ட் இப்போ ஸ்லோலி நம்ம சிவம் டூபே அப்புறம் டேரல் மிச்சல் எல்லாம் கொஞ்சம் இந்த ஷார்ட் பிச் பேக் ஃபுட் பிளேக்கு வந்து இன்னும் எக்யூப் பண்ணினாங்கன்னா we have a clear edge over them. அதுதான் மெயின். எஸ் எஸ் பாப்போம் சார். வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ so much for joining. நாளைக்கு RRRல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆமா கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. 2 மேட்ச் பாக்குறது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆடுறதோட போய் ஆடிடலாம் போறது லெவல்ல. இந்த மேட்ச் 2 பாக்குறது அது ரொம்ப டயர்ட் ஆகுது. குறுக்க ஒரு 45 போன் கால் வருது நாளைக்கு டிக்கெட்டுக்கு. அது மிச்சல் சாண்டனர் எல்லாருடைய நம்பரும் கேட்க சொல்லியிருக்கேன் ராக்கி கிட்ட. எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸ் டூபே கீபே எல்லா நம்பரும் கொஞ்சம் வாங்கி கொடு. எப்படியாவது நானே ஒரு போன் வச்சு ஐயா கெஞ்சி கேட்கிறேன், 1/2 டிக்கெட் இருந்தாலும் கொடுங்க, ஒரே ஒரு காலை உள்ள வச்சாவது பாத்துக்கிறோம் நாங்க கேட்டிருக்கேன். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a great match tomorrow. டவுட்டே கிடையாது. ஆண்டர் ரசல் இருக்காரு, அவர் என்ன தண்டர் ஒர்க்ஸ் பண்றாரு, அவர் எப்படி கவுண்டர் பண்றாங்க. எனக்கு ஒன்னே ஒன்று பயமா இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே டு ரசல்னாலே பொக்கு பொக்குன்னு தெரியும். நினைச்சா தூக்கம் வராது சார். இன்னைக்கு தயவு செய்து அதை யோசிச்சு பாத்துறாதீங்க, தூக்கம் போயிடும். இன்னைக்கு நாளைக்கு மேட்ச் பத்தி நாளைக்கு காலையில எந்திரிச்சு யோசிப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். see you tomorrow on the next interesting RR. கண்டிப்பா மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் நம்ம RRRல.